ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிமினோட ஒரு ஒன் ஷர்ட் தான். அண்ட் இப்போ தான் என் சேனல் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அச்சோ, லேட்டாக வர எழுந்துட்டுமே, போச்சு போச்சு, இன்றைக்கி திட்டு வாங்க போகிறேன். ஐயோ மாட்டினேன். ஐயோ இது உனக்கு தேவையாடி, போச்சு அந்த ஆள் சாவடிப்பானே அப்படின்ட்டு கீரை அவசர அவசரமாக எழுந்து வரீங்க. அப்போ ஏய், உனக்கு எவ்வளோ நேரமா எழுந்து வரத்துக்கு? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்? உன்னால் எழுந்து வர முடியாதோ? பெரிய மகாராணியோ மேடம் மனசுக்குள்ள? அப்படிலாம் இல்லை ஜிமன். ஏய் சாரிங்க, அப்படிலாம் இல்லை, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? சரி, மார்னிங் டிஃபனுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு 10 மினிட்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போய் அவசர அவசரமாக மேகி செஞ்சுட்டு இருக்கீங்க. அச்சோ, இந்த டைமுக்கு மேகி மட்டும்தான் பக்குன்னு பண்ணி கொடுத்துடணும், அவருக்கும் மேகினா பிடிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேகி செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஜிமின்கிட்ட கொடுக்குறீங்க. என்னது இது? மேகிங்க உங்களுக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும் தான், பட் எனக்கு இப்போ வேண்டாம், எனக்கு வேறு செஞ்சுத்தா. இல்லை, அது என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவியா? ஜிமின் தருவேன் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. எனக்கு நேற்று நைட்டு டேஸ்ட் பண்ணது எனக்கு இப்பயும் வேணும். ஜிமின் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. நேற்று நைட்டு எதமோ எனக்கு கொடுத்தல, அது எனக்கு இன்றைக்கும் வேணும். ஐயோ, இவன் நேற்று நைட்டு பணம் வந்து நான் லேட்டாகவே எழுந்தேன், திரும்பவும் கேட்குறானே, நான் எங்கே போவேன்? ஜிமின் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஜிமின். அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு இப்போ வேணும். நீயா தரையா இல்லை நானா எடுத்துக்குவா? ஜிமின் சாப்பிட்டுட்டு வாங்கலை. ஓ, சாப்பிட்டு தெம்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறியா? அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் பயத்துலேயே பக்கத்தில் நின்று ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. அச்சோ, இவன் வேறு ஒரு பைத்தியமாச்சு, என்னை சாவடிக்க போகிறான். அன்றைக்கி காலங்காத்தாலே ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் பேசுறதுலேயே சரியாக தெரியுது இவன் மூடை பற்றி. இன்றைக்கி செத்த யூனி லேட்டாக வேறு எழுந்து தொலைச்சிட்டான். ஜிமின் அப்படியே உங்களே பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜிமின் என்னாச்சு? எப்படி சாப்பிட்லான்னு டேஸ்ட் பண்ணிப்பேன். இங்கே உட்காரு. ஜிமின் எதுக்கு? எனக்கு இந்த பிடிக்கல, ஹெப்பி நல்லா இல்லை, உட்கார். எதுக்கு உட்கார்? ஜிமின் ஏன் ஜிமின்? ஏய் உட்காரடி, பார்த்தா சொல்லிட்டு இருந்தால் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறான். நீங்கள் பயத்துலேயே ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஜிமின் என்ன வேணும்? நீ தான் வேணும், தரியா? ஐயோ, எப்படி போனாலும் கவுண்டர் கொடுக்குறானே. அப்போ ஜிமின் அந்த ஹிப்பி எல்லாத்தையும் உங்கள் நெக்கில் கொட்டுறான். ஜிமின் என்னாச்சு? நல்லாலையா ஜிமின்? எதுக்கு என் மேலே கொட்டுறீங்க? ஜிமின் ஏய் கம்முன்னு இருறி, நான் சூடாக இருக்கா? லைட்டாக சூடாக இருக்கு. நீ தானே செஞ்சா, பொறுத்துக்கோ. உங்கள் நெக்கில் இருக்கிற அந்த ஹிப்பியெல்லாம் அப்படியே ஜிமின் சாப்பிட்றான். பா, இந்த வாசனைக்கும் இந்த ஹிப்பியோட வாசனைக்கும் ஆஹா தூக்குதே அப்படின்ட்டு உங்கள் நெக் ஃபுல்லாகவே ஹிப்பி தான் கொட்டி வச்சுருப்பான். அதை அப்படியே அவன் டங்கு வச்சு லிக் பண்ணி உங்கள் நெக் ஃபுல்லாக சாப்பிட்றான். நான் மாறுகு அப்படின்ட்டு உங்கள் கழுத்து பிடிச்சி கடிக்கிறான். ஜிமின் ஏய் சாரிடி, ஏதோ சிக்கன் பீஸ்ன்னு நினச்சிட்டேன். ஐயோ ஏண்டா எந்த நேரத்தில் பெற்றி எடுத்தாங்கன்னு தெரியல. இவனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போடுற பாடு இருக்கே. எல்லோரும் பவுலில் வச்சு தான் ஹிப்பியை சாப்பிடுவாங்க, இவன் என் கழுத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நடி புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின், நான் என்ன புலம்ப போகிறேன்? சும்மா சொல்லக்கூடாதுடி அப்படின்ட்டு உங்கள் லிப்லேயும் அப்படியே அந்த ஒரு ஹிப்பியை போட்டு அதை நல்லா லிக் பண்ணி சாப்பிட்றான். ஜிமின் லிக் பண்ணுறன்ற பேரில் கடிக்கிறீங்க, வலிக்குது. புருஷன்டி தாங்கிக்கோ, தப்பில்ல, இதை கூட தாங்க மாட்டேடி பொண்டாட்டி அப்படின்ட்டு கீழே அப்படியே கையை விடுறான். ஜிமின் மார்னிங்கே வா. மார்னிங் தாண்டி அப்படின்ட்டு உங்களை ஃப்ரெண்டில் அப்படியே தூக்கிட்டு போகிறான் பெட்டுக்கு. ஜிமின் காலங்காத்தால வேண்டாம் ஜிமின். மூடு, நான் தெரியும்டி, சும்மா அப்படி இந்த விஷயத்தில் நான் வந்து அடிக்காத, எனக்கு இதுதான் வீக்னஸ் உங்ககிட்ட, புரியுதா அப்படின்ட்டு உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். நான் மாறிடுறேன், இதே மாதிரி இருடி காலில் சும்மா எப்போ பார்த்தாலும் ஜிமின்னோட பயப்படுற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுக்குறா பாரு, அதை தான் என்னால் தாங்கவே முடியல.
நீங்கள் தான் அதை சின்னதாக பேசினாலே கோச்சிக்கிறீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அது நீ இது மாதிரி நடந்துக்கணும். 10 ரவுண்டு போயிட்டோன்னா டயர்டாகி தூங்கிடுவேடி நீ. அப்போல்லாம் தூங்கக்கூடாது, பழகிக்கோ அப்படின்ட்டு உங்கள் நெக்கிலலாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை திருப்பி போட்டு திரும்பவும் கிஸ் பண்ணுறான் பேக் ஃபுல்லாக. மாறையே செம மூடாதுடி உன்னை பார்த்தா. இதுலேயும் வேறு இப்படி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறேன் முன்னாடி. ஜிமின், நான் என்ன ட்ரெஸ் போட்டேன்? கிடச்சதே எடுத்து போட்டுட்டு வந்து போய் பேசாதடி அப்படின்ட்டு உங்கள் லிப்பில் நல்லா கிஸ் பண்ணுறான். ஜிமின் போதும். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே போதும்னா எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக ஜிம்மினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு அப்படின்ட்டு எடுத்து பேசினா. சார் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார், எமர்ஜென்சி மீட்டிங், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்றைக்கி பெரிய மீட்டிங் இருக்குல்ல. ரெடியாக இருண்ணே, நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். அப்பா தப்பிச்சு, நல்ல வேலை ஃபோன் கால் வந்துச்சு, இல்லைனா இவன் என்ன சாவடிப்பான். இந்த பையன் ஏன் இவங்களை டார்ச்சர் பண்ணுறான்? பார்க்க தான் மூஞ்சி அப்பாவி மாதிரி இருக்குது, பண்ணுற வேலையை பாரு. என்னால் அவன்கிட்ட முடியல கடவுளே. நீங்கள் அப்படியே பெட்டில் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. ஏன் இப்படி கொமட்டிட்டு வாமிட்டாக வருது? ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பானோ? எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா அப்படின்ட்டு நீங்கள் மேடை வச்சு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. இது பாசிட்டிவாக வருமா நெகட்டிவ் வருமா? சீச்சி, அது மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் பண்ணுற பண்ணுக்கு வந்தாலும் வரும் அப்படின்ட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க. காட், என்ன வரப்போகுது? பாசிட்டிவா? ஆனால் ஜிவன்கிட்ட இதை சொன்னால் எப்படி எடுத்துப்பாரு தெரியலையே. அவர் ஒரு நாள் கூட அது மாதிரி இல்லாமல் இருக்க முடியாதுன்னுவார். இது எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? என்னதுன்னா சொல்லுவாரோ? ஐயோ பயமாக இருக்குது. இது வரைக்கும் என்கிட்டயே ரொம்ப சிரித்து பேசினதில்லை, எனக்கு பயமாக இருக்கே, இது எப்படி நான் சொல்கிறது அப்படின்ட்டு ஜிமினோட அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஆண்டி. சொல்லுமா வயன், என்ன ஆண்டி? நான் வந்து என்னம்மா என்னாச்சு? ஏதாவது ஜிமின் ஒன்று திடீர்னா என்ன? அதெல்லாம் இல்லை ஆண்டி, அதுதான் டெய்லி நடக்குதே. என்னம்மா? அது ஒன்றும் இல்லை, ஜிமின் என்னை திட்ட போகிறாரு. இல்லை ஆண்டி, அது வந்து நான் வந்து என்னம்மா என்னாச்சு சொல்லு. ஏதாவது உடம்பு சரியில்லையா? நான் வேணா வரவா வீட்டுக்கு? இல்லை ஆண்டி, நான் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாம்மா? ஆமாம் ஆண்டி, ப்ரெக்னென்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போ நான் பாட்டியாக போகிறேன்னா? இரு நான் உடனே வீட்டுக்கு வரேன், நம்ம போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துடலான்னு. ஆண்டி இருமா, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். ஜிமினோட அம்மா ஜிமின் மாதிரியே இருக்காங்க, அவசரத்துலேயே எல்லாம் பிறந்திருப்பாங்க போல். சொல்ல வரது யாரும் கேட்க மாட்டுறாங்க. இவங்ககிட்டயா சொல்லலான்னு பார்த்து என்ன நேரம். இந்த சைக்கோ கிட்ட மாட்டினது பார்த்து வந்து இந்த குடும்பமே சைக்கோவாக இருக்கும் போல். இருந்தாலும் ஆண்டி அப்படிலாம் இல்லை, இவனுக்காகலாம் எல்லாரும் திட்டக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் ஜிம்மினை திட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிம்மினோட அம்மா வந்திருப்பாங்க. வயன், என்னம்மா உனக்கு ஓகே தானே? இப்போல்லாம் ஓகே தான் ஆண்டி, லைட்டாக தலை மட்டும்தான் சுற்றுற மாதிரி இருக்குது. சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆண்டி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஹாஸ்பிட்டல் போய் பேசிக்கலாமா? வாமா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு வெளில உட்காந்துட்ருக்காங்க ஜிமின் அம்மா. அப்போ டாக்டர் வெளில வந்து, டாக்டர் சிரிச்சுக்கிட்டே 3 months ஆகிருக்குமா, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள்? அது இன்னும் சொல்லலை டாக்டர், இனிமே தான். சரி, அவங்க உள்ளே தான் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்காமல் உள்ளே வராங்க. ஆண்டி வயன், பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, உன்னை மட்டும் தான் ஹெல்த்தியாக பார்த்துக்க சொன்னாங்க, நான் இனிமேல் உன் கூடயே இருக்கேன். என்ன நீங்கள் இருக்க போகிறீங்களா ஆண்டி? ஆண்டி மட்டும் இருந்தாங்கன்னா ஜிமின் என்கிட்ட வரமாட்டான். ஓகே ஆண்டி, நீங்கள் இருங்க, எனக்கும் ஹாப்பி தான், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ வீட்டுக்கு போகலாமாம்மா? ஆண்டி ஜிமின் கிட்ட நான் சொல்கிறேம்மா, நீ வாம்மா. ஓகே ஆண்டி. இல்லைனா நீயே சொல்கிறியா? இல்லை நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்லலை ஆண்டி, நான் சொல்கிறது ஓகே தாம்மா, பட் நீ சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். பசங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி சொன்னால் தான் சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கும், நீயே சொல்ல. இல்லை ஆண்டி, இல்லை வேண்டாம், நீங்களே சொல்லுங்கள் ஆண்டி, நான் சொல்லலை. என்னம்மா நீ இப்படி பயந்துட்டு இருக்க? சரிவா, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனால்
நீங்கள் ஜிம்மன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே உங்கள் ஆன்ட்டி பின்னாடி போய் ஒளியிறீங்க. என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லை ஆண்டி. ஐயோ இவன் இப்படி முறைக்கிறான். ஆண்டி கூட வரேன்ட்டு தான் முறைக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ ஏதாவது ஆஃபீஸில் டென்ஷனாக இருந்திருக்குமோ? இவன் எந்த டென்ஷன் இருந்தாலும் என் மேலே தானே காட்டுவான். போச்சு இன்னைக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடியே ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமன், என்னாச்சு? எங்கே போய் நீங்கள் ஃபோன் பண்ண எடுக்க முடியாதா? அவன் என்ன ஃபோன் எங்கே வச்சுருக்கா? ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், கால் எடுக்க மாட்டேறா. டே எதுக்குடா அப்பா அவட்ட கத்திட்டு இருக்க? இப்படி தான் கத்துவியா? அப்படிலாம் இல்லைம்மா, அது வந்து என்ன அது வந்து அம்மா அடிக்காதம்மா. ஐயோ ஏய் எதுடி சிரிக்கிற? இல்லை ஆண்டி அடித்தாங்கல்ல. என்ன அடிக்கிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? டே எதுக்கு அவட்ட கத்திட்டு இருக்கான்? இந்த மாதிரி கத்தாத. நீ அவளெல்லாம் பார்த்துக்கலையா? ஏம்மா நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஏய் நடிகாச்சு உடம்பு சரியா? கிட்டவா, என்னாச்சு? என்ன தொட்டுலாம் பார்க்குறான்? ஒன்றும் இல்லை சும்மா ஒன்றும் இல்லை. இதுக்கு இப்போ நீ பயப்படுற? என்னாச்சு? ஐயோ நடிக்கிறானே, ஆண்டி இருக்கிறாங்கன்னு நடிக்கிறான். இவனை வெளியில் விட்டு பார்த்தா தானே இவன் ஆக்ஷனை காட்டுவான். எப்படிலாம் இருப்பான், எப்படி நடிக்கிறான் பாரு. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை ஜிமன், சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கிட்டே முட்டை கண்ணை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க? சும்மா. ஏய் என்ன சொல்லு, எதாவது உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமன். என்னம்மா ஆச்சு? சொல்லவே மாட்றா. அது வந்து ஜிமன் நான் சொல்லுவேன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உன் பொண்டாட்டி சொல்ல மாட்டேன்னிட்டா. என்னம்மா அது உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? அடி எங்கே பட்டுருச்சாடி? என்னம்மா ஆச்சு? என்ன சொல்லுமா? ஏய் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ட்டு ஜிமின் உங்களை ஷாக்காக பார்க்குறான். அச்சோ போச்சு இவனை முறைக்கிறானா இல்லை ஏன் இப்படி பார்க்குறானே தெரியலையே. என்னமோ திட்ட போகிறான் போல். ஆண்டி போனால் தான் எனக்கு இருக்குது. ஆண்டி நீங்கள் ஒரு 1 month இங்கே இருங்களா ஆண்டி? ஏம்மா என்னாச்சு? இல்லை ஆண்டி, அது நான் தனியாக தானே இருப்பேன். ஜிம்மின் ஆஃபீஸ் போயிட்ட அப்புறம் ஒரு 1 month என் கூட இருங்களேன். எனக்கும் அவனா மயக்கெல்லாம் வேறு வருது. நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பயப்பட மாட்டேன்ல ஆண்டி. அதுவும் கரெக்ட் தான். சரி நான் உங்க கூட 1 month இருக்கேன். 1 week இருக்கலான்னு பார்த்தேன், 1 month இருக்கேன். எனக்கு கூட பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின், ஏம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அவளை, நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. இவளை பார்த்துக்கிறதுக்கா நீ இருக்கிற, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் மேடை வச்சுக்கலாம். டேய் என்னடா பேசுகிறா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அந்த பொண்ணு? இதான் அசல்ட்டாக பேசிட்டு இருக்க. நான் எல்லோரும் ஆகிறது தானே, நீலாம் ஆகலையா? எல்லோரும் ஆகிறது தான். பொண்ணுன்னா ஆகிதானே ஆகணும், பார்த்துக்கலாம். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆண்டி, நீங்கள் இருங்களேன் ஆண்டி, நான் உங்கள் கூடயே இருக்க கொஞ்ச நாள் மட்டும். ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா? அப்படி இல்லை, நீங்கள் தூங்கிடுவீங்கல்ல ஜிமின், ஆண்டி கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். டேய் அவள் சொல்லிட்டு கட்டு தானே, என்ன தப்பா சொல்லிட்டா? நீ ஆஃபீஸ் விட்டு வந்து டென்ஷன்லேயே தூங்கிடுவேன். அவன் பாவம் தானடா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் அம்மா உள்ளே போகிறாங்க. ஐயோ இவன் பக்கத்தில் நம்மளை கொண்டே போட்டுருவான் போல், மாறிக்கட்டிலே தெரியுது. ஐயோ ஆண்டி நில்லுங்க நானும் வரேன் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. அன்றைக்கி நைட் டின்னர் ஜிமினோட அம்மா தான் செஞ்சுருப்பாங்க. அப்படியே 3 பேர் இருந்தால் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. திமுறாடி உனக்கு, மொழி இருக்குது, ரூமுக்கு வா அப்படின்ட்டு முனைங்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜிமினோட அம்மா, டேய் என்னடா அந்த பொண்ணை பார்த்து முனைங்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான், நான் அவளை பற்றி முறங்க போகிறேன் அப்படின்ட்டு பாதி சாப்பிடாமலே இருந்து போயிட்டுருப்பான். டேய் சாப்பிட்டு போடா. வேண்டாம் பசி இல்லை, ஒர்க் இருக்குது, சீக்கிரமாக வந்து படுக்க சொல்லுங்கால அப்படின்ட்டு போயிருப்பான். அப்போ நீங்கள், ஆண்டி நான் ஜிமின் கூட படுக்கலையா ஆண்டி? ஏம்மா உனக்கும் அவனுக்கு எதாவது சண்டையா? இல்லை ஆண்டி, அவர் ஒர்க் பண்ணுறேன்ட்டு போய் லைட் போட்டு தூங்கவே விட மாட்டேன், டிஸ்டர்பாக இருக்கும், சொன்னாலும் திட்டுவார்ல, நான் அவங்க கூடயே படுத்துக்குவா. சரிம்மா அதுவும் சரி தான், நீ என் கூடயே படுத்துக்கோ இந்த 1 monthமே. அவன் அப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓகே சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஆண்டி கூட போய் சமத்தா படுத்திருப்பீங்க. ஜிம்மனும் ரூமில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருப்பான். இவ்வளோ நேரம் வரா? சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் கழுவி வச்சுட்டு வராளா? இவ்வளோ யாரும் அந்த வேலைலாம் செய்ய சொல்கிறது அப்படின்ட்டு கீழே பார்த்தா யாருமே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எங்கே போனா எங்கே ஆளையும் காணோம். அம்மா ரூமில் இருக்கிறாளா இவ்வளோ? இனி இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு வேகமாக இறங்கி வரான். அம்மா கதவு தர. டேய் என்னடா இந்த நேரத்தில் வந்து இப்படி கத்திட்டு இருக்க? எங்கம்மா உள்ளே தூங்கிட்டு இருக்காடா?
அவள் எதுக்குமா இங்கே படுத்துருக்கா? மேலே அனுப்ப வேண்டியதானே? டேய், எங்கள் லைட் போட்டுட்டு இருப்பேன், வேலை செய்வேன், அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னா அதனால் இங்கே படுக்க வச்சுட்டேன். மா இப்போ மேலே அனுப்பு, சும்மா இங்கே படுக்க வச்சுட்டு அனுப்புமா. டேய், அவள் தூங்குறாடா. மா நீ நகரு, அவள் அப்படி தான் என்ன சீனை போடுவா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு. ஜிம்மின்னு உங்களை அவன் மட்டும் தூக்கிட்டு போகிறான். டேய் மா, தூங்கிட்டு தானே இருக்கிறா, அவன் மட்டும் தூங்கட்டும், அங்கே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஜிம்னோட அம்மா, அட பாவி, ஃபோன்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டான் பாருங்க, இந்த பசங்களே அப்படி தான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அவங்களும் தூங்கியிருப்பாங்க. ஜிம்மன் அவங்கள நேராக தூக்கிட்டு வந்து ரூமில் பெட்டில் தான் படுக்க வச்சுருப்பான். ஏண்டி, நான் இங்கே ஒருத்தவங்களோ உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு அங்கே தூக்கம் கேட்குதா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டே வரான். ஏண்டி, நான் இங்கே ஒருத்தன் இவ்வளோ வெறியில் இருக்கு, நீ எப்படி இன்னும் தூங்குற? அப்படியே நல்ல பொண்ணு மாதிரியே நடிகிறா பரியாமா முன்னாடி. அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே முத்தம் கொடுத்துட்டே வரான். அப்படியே அவங்க ஹிப்ஸ்க்கு வந்துட்டு அதை நல்லா லிக் பண்ணிகிட்டு இருக்கான். பா, நான் மாறிக்கிட்டே உன் ஹிப்ஸு அப்படின்ட்டு அப்படியே ஹிப்ஸில் முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிறதையும் கைட்டிடுறான். கைட்டிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் அவன் கிஸ் தான் பண்ணியிருப்பான். உங்களுக்கு பாடியில் ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே சிலுக்குது உங்களுக்கு. தூரத்தில் கூட என் பேரை சொல்லு, ஆனால் அப்படியே நீரில் பார்த்தா ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு அது உள்ள அப்படியே கை விடுறான். ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காடாடி, கண்ட்ரோல் பண்ணுறா ஜிமினா அப்படின்ட்டு உங்கள் லெக்ஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்குறான். பா, நான் மாடிடுவே, நீ சும்மா சொல்ல விடாது அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் எல்லா இடத்துலையும் அப்படியே கிஸ் மட்டும் பண்ணிகிட்டே வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பீங்க, எழுந்திருக்கவே மாட்டீங்க. எவ்வளோ பண்ணுறேன் மனுஷி எப்படி தூங்குறாங்க, அந்தளவுக்கு டயர்டாக இருக்காடி உனக்கு அப்படின்ட்டு உங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணி அதில் படுத்துக்கிறான். பா, எல்லாத்தையும் அவுத்து போட்டேன், இருந்தாலும் இது எப்படி தூங்குது பாரு அப்படின்ட்டு அந்த இடத்த அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அவன் மட்டும் தூங்குறான் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு. அந்த நைட்டு உங்களுக்கு இப்படி தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏந்து பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, ஜிம்மன் நேற்று என்ன பண்ணார் உண்மைங்க அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டு ஏந்துருக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் எந்திருக்க, ஏய் ஒன்றும் பண்ணல, சும்மா ஹக் தான் பண்ணிட்டு தூங்கினேன். ஜிம்மன், இல்லைண்ணா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, தெரியும், எதுவுமே பண்ணல, ஒன்று முடியும் கிஸ் தான் பண்ணேன், முட்டுரு. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தலைவலியுது. நான் வேணா ஏதாவது போட்டு கொடுக்கவா? என்னது? இல்லை காஃபி ஏதாவது? ஒன்றும் தேவையில்ல, முட்டுப்ப அப்படின்ட்டு அவன் மட்டும் தலை கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜிம்மன், இன்றைக்கி நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க? ஆமாம், எது கேட்குற? இல்லை, நம்ம 2 பேரும் எங்கன்னா வெளியில் போகலாமா? ஏன்? இல்லை, எனக்கு தோணுச்சு, அதான். அதெல்லாம் முடியாது, டைமில் அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிட்டுருப்பான் வெளில. இப்போ என்ன கைட்டான், அவரை தான் செலுத்துக்கிறான் அப்படின்ட்டு நீங்களும் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரீங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஆண்டி சாப்பிட. ஆண்டி, நீங்கள் எதுக்கு பண்ணீங்க? என்னை எழுப்பி இருக்கலாம்ல. எங்கம்மா, உன் புருஷன் நைட்டே வந்து தூக்கிட்டு போயிட்டான், அப்புறம் நான் எங்க? அது ஆண்டி வந்து, சரி சரி விடுமா, உன் புருஷன் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து நான் தூக்கிட்டு போயிட்டான், விடு, நான் அதை நினச்சிக்கல. ஏம்மா ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குது? ஒன்றும் இல்லை ஆண்டி, தலை வலிக்குது. எது, உன் புருஷனுக்கு காலிலேருந்து உனக்கு தொத்திக்கிச்சா? அது வந்து ஆண்டி. சரி உட்காந்து சாப்பிடு ஃபஸ்ட்டு. மா, இவளுக்கு எத்தனாவது? 3rd month தானே? ஆமாம். ஏன்டா கேட்குற? இல்லை வெளில கூட்டு போகலாமா சாப்பிட்றதுக்கலாம்? நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க ஷாக்கா. ஏன்டா கூட்டு போகலாம், இப்போல்லாம் கூட்டு போகலாம், ஆனால் ரொம்ப வெளியில் ஃபுட் வாங்கி கொடுக்க வேணாம் நாங்கள். சரி, நான் வெளில கூட்டு போய் சாப்பிட வச்சுக்கிறேன், நீ உனக்கு தான் வேணுமா வாங்கிட்டு வருவா. இல்லை வேணாம், முன்னெல்லாம் அம்மா இல்லாமல் ஜெமின் எங்கேயும் போக மாட்டான், இப்போ பாரு மா. நாம்மா, சரி கூப்பிட்டு போ, அவளுக்கும் ஆசையாக இருக்கும்ல, கூப்பிட்டு போடா. அது ஆண்டி, இல்லை வேணாம் ஆண்டி. ஏன் வேணாம்? இல்லை ஓகே ஜிம்மன். டி, எதுக்கூட இப்படி மிரட்டுற? மா, அவெல்லாம் அப்படி தான் பேசணும், இல்லை அடங்க மாட்டான். ஆமாம், ஒழுங்காக பேசவக்கிட்ட அப்படின்ட்டு ஜிம்மனை மண்டையிலே அடிக்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு எதுவும் சொல்லியிருக்க கூட மாட்டீங்க. வா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா அடித்தா அவளுக்குள்ளுக்குள்ளுன்னு இருக்கும் மனசுக்குள்ளே. அப்படிலாம் இல்லை ஜிம்மன், வந்து தொலை அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஜிம்மன், உங்களுக்கு ஒர்க் இருந்தால் வேண்டாம், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு கூப்பிட்டு போகணும்?
என்னை பார்த்தா உரக இருக்க மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லை. அப்புறம் என்ன மயிறு கேட்குற? மூட்டி ஏறி. சரி, எப்படி பேசுகிறான் பாரு. கொஞ்சம் கூட கேரிங்கே இல்லை அந்த பையனுக்கு. ஜிமின், நான் கேட்டதுக்காக கூப்பிட்டு போகிறீங்களா என்ன? பின்ன அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். உங்கள் அல்ல கேட்குற, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிற, அதனால தான். நீ ஒன்றும் மனசில் அப்படி இதெல்லாம் நினச்சிக்கண்ணா அப்படின்ட்டு அவனே வெளிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தரான். ஜிமின், நான் வரேன். ஒன்றும் தேவையில்லை, அங்கே பார்த்தல க்ரௌடாக இருக்குது, இந்த டைமில் நீ அங்கெல்லாம் வர வேண்டாம். என்ன வேணும்னு சொல்லலாம், வாங்கிட்டு வந்துடுறேன். அது வந்து வேணாம், உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கே தெரியும், ஒன்றை மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அவனே வாங்கிட்டு வந்து தரான். அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி தான் ஜிமின் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் உங்களை தப்பாக கூட டச் பண்ணியிருக்க மாட்டான் அன்றைக்கி ஃபுல்லாக. இப்படியே ஒரு 8 months போகுது. நீங்கள் நடக்க முடியாமல் அப்படி படியில் நடந்து வரீங்க. அப்போ ஜிமின், என்னை கூப்பிட்ருக்கலாம்லடி, என்ன மயிர் கிடையாது அப்படியே நடந்து வர. இல்லை ஜிமின், அது நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்களோன்னு. சீனா ஒரு நான் தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து இறக்கி விடுறான் படிக்கட்டில் நிற்கிற. ஜிமின், நீ இப்போல்லாம் ரொம்ப மாறிட்ட ஜிமின். ஏன்? இல்லை, தோணுச்சு. என்னோடய சிஓ ஹஸ்பண்ட் வர வர ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் ஹஸ்பண்டும் தோணிச்சு. ஏன் சிஓ ஹஸ்பண்ட் சொன்னேன்னு ஃபஸ்ட்டு? எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் நோண்டுற மாதிரி என்ன நோண்டிட்டு இருப்பேன், அதனால தான் சிஓ ஹஸ்பண்ட்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்னெல்லாம் அது மாதிரி பார்க்குறது கூட இல்லை. உனக்கு தெரியுமாடி? அது வந்து அதாண்ணா. இல்லையா? நீ தூங்கிட்டதுக்கப்புறம் எனக்கு என்னடி வேலை? அங்கெங்கே மொத்தம் கொடுப்பேன். அட பாவி, இதெல்லாம் மாட பண்ணுற, நீ இன்னும் திருந்தலையா? அப்போ படி அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவீங்க. ஜிமினோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அட்மிஷன் போகிறது, இன்னும் 2 days டெலிவரி பெயின்ன்றதுனால ஜிமினுக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. பட் ஃபேஸில் காட்டிக்காமல் இருக்கான். ஜிமின், உங்களை பார்த்தாலே தெரியுது. என்னடி தெரியுது? உங்கள் மூஞ்சில் பயம் இருக்குது. எனக்கு என்ன ஆயிடுமான்னு பார்க்குறீங்களா? சிப்ப இல்லை, ஒன்றும் இல்லை. மூஞ்சை பார்த்தா தெரியுதே. ரொம்ப பேசுகிறடி, உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லையே. என்ன கொடுத்தீங்க நீங்கள்? ஒன்றுமே கொடுக்கல. கிளம்புங்க. வாய்டி உனக்கு. என்ன பண்ணுவீங்க? உனக்கு இடம் கொடுத்தால என்ன அடிக்கணும்டி? எதை வச்சு அடிக்கணும்? என்ன கொழுப்பு பிடிச்சவளே. ஆண்டி கூப்பிட்றாரு ஆண்டி ஜிமின் உங்களை. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். மாட்டி வர்ற உனக்கு இருக்குடி, ஊசி எடுத்து குத்த சொல்கிறேன். போ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்து திமிராக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை அட்மிட்டும் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து ஒரு பாய் பேபியும் பிறந்திருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. ஜிம்மின் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். குழந்தைக்கு பால் கொடுக்கணுமாண்டி, ஏந்திரு. ஜிம்மின், நீ கொடு ஜிம்மின், என்னாலாம் முடியல, வலிக்குதுடா. எனக்கு எப்படி வரும்? என்னை பார்த்தா எப்படி இது உனக்கு? நான் ஆம்பளடி, நான் எப்படி கொடுப்பேன்? போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காய்ச்சி கொடு. எழுந்திரி, குழந்தைக்கு நீ தாண்டி கொடுக்கணும். ஐயோ சாவடிக்கிறானே. ஒன்றால் தாண்டா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் மாட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணி என்னை எங்கே படுக்க வச்சுருக்கான் பார். எல்லாம் என் நேரம். ஆல்ரெடி பெயின்லேயே நான் அவ்வளோ திட்டினேன். இப்போ நான் திரும்ப ஆரம்பிக்கிற, திரும்ப வலிக்குதுல அப்படின்ட்டு குழந்தைக்கு ஏந்து பால் கொடுக்குறீங்க. நல்லா சுத்தமாக முடியல. நீங்கள் குழந்தைக்கும் பால் கொடுத்துட்டு இருப்பீங்க. நல்லா குடிச்சிட்டு சமத்தா தூங்கியிருக்கும். நீங்கள் தோலில் போட்டு குழந்தைய தட்டிட்டு, ஜிமின் தொட்டியில் போடு ஜிமின். ஐயோ ஜிமின், இங்கே பாடுறா. என்னடி ஆச்சு? என்ன பாரு, மில்க் வெளில வந்துகிட்டே இருக்குது. பையனும் குடிச்சிட்டு தூங்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? டாக்டரை கூப்பிடலாமா? ஆனாண்டி, இது வந்து என்னமோ சொல்லுவாங்க, இதுக்கு ஏதோ பண்ணுவாங்க, வலிக்கும். இதை பாதி இன்னும் ஃபுல்லாக குடிக்கணும் இல்லையா? அவன் பாதி தான் குடிச்சிருக்கான் போல். ஐயோ, அப்போ இது என்ன பண்ணுறது? அவனை எழுப்பு. அவன் குழந்தடி தூங்கிட்டான். திரும்ப எந்த அழுவான்? அவனுக்கு அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு வயிறு. பரவாயில்ல, அவனை வாழ்ந்துட்டுக்கு சொல்கிற. குழந்த மாதிரி பேசிட்டுறி. ஒன்றாம் போய் கல்யாணம் பண்ண போகிற பைத்தியமே. இப்போ என்ன பண்ணுறது ஜிமின்? இப்போ எது கையை வச்சு மறைச்சிட்டு இருக்க? நீ இருக்கல்ல. ஐயோ, நான் எதையுமே பார்த்ததில்லை பாரு அப்படின்ட்டு உங்கள் கையெடுத்துட்டு, நான் குடிவா ஜிமின், எனக்கு ஷாயாக இருக்கு போ. இப்படி அப்படின்ட்டு அவன் குடிச்சிட்டு இருக்கான். நீங்களும் ஜிமின் பார்த்து ஜிமின், எனக்கு கச்ச மாதிரி கடிக்குதுடா. பையெல்லாம் குடிக்கிறான்ல, இப்படியா கடிக்கிறான்? அவனுக்கு பல்லு இல்லை, எனக்கு பல்லுக்குடி. நீ கடிச்சு வச்சது தான் அவன் பிறந்தான். இப்போ திரும்பவுமா? பட்டி அப்படின்ட்டு அவன் மாட்ட நல்லா குடிச்சிட்டு இருக்கான். சர்க்கரை கொஞ்சம் இல்லடி. என்னது சர்க்கரை இல்லையா? போடா, இதில் எப்பறம் நான் கலக்க முடியும்?
என் பையன் சக்கரை இல்லாமலாம் குடிக்கூடாது. இந்த வயசுலேயே சுகர் வைக்க போறியா? அப்படியா? சுகர்லாம் வருமா அண்ணா? அப்போ வேணாம் வேணாம். ஆனால் எனக்கு சக்கரை இருந்தால் தானே பிடிக்கும் அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்பா இப்போ சக்கரை என்ன ஹனியே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு உங்கள் லிப்பை நல்லா கிஸ் பண்ணி கடிச்சு இழுக்கிறான். அது கடிச்சிட்டு அவன் குடிச்சிட்டும் இருக்கான் மில்க. எப்படியோ உங்கள் லைஃப் ஹாப்பியாக போகுது. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். உங்கள் யாருக்குன்னா இந்த ஒன் ஷாட் பிடிக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். டாடா பை பாய். நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல சந்திக்கலாம்.